ஹே காய்ஸ், ஹீரோவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிஸ்மா XMR 440 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கரிஸ்மா XMR 440 பொறுத்த வரைக்கும் பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்காக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ரிலியாவோட RS 457க்கு ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் RS 457க்கு ரைவலாக இருந்தாலும் யமஹாவோட R3க்கும் இந்த பைக் ரைவலாக தான் இருக்க போகுது. அதே சமயம் KTMோட RC 390க்கும் ரைவலாக தான் இருக்க போகுது. இந்த கரிஸ்மா XMR 440ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க, என்ன ப்ரைஸ், என்ன டிசைன் இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு கரிஸ்மாவில் XMR 440 வந்துச்சுன்னா பெஸ்ட்டான பைக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு எக்ஸ்ட்ரீம் 125R மேவரிக் 440 அப்படிங்கிற பைக் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதோட லான்ச் வந்து முடிய போகிறது கிடையாது. இந்த 2024ல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஹீரோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான 440cc பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் எல்லாமே இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. XMRே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1,70,000 அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சிங்கிள் சிலிண்டர் 200cc இருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா 2,20,000க்கும் மேலே ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து போகுது. இந்த XMRை பொறுத்த வரைக்கும் 440cc லான்ச் பண்றாங்க பேரலல் ட்வின்னா அப்படின்னா இந்த பைக் 2,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். XMR 440 பேரலல் ட்வின் சிலிண்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 440cc பேரலல் ட்வின் சிலிண்டர் அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இருக்க போகுது. லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440cc அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத மாற்ற போகிறது கிடையாது. பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 28 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 25லிருந்து 30 தாங்க மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 150+ வந்து தாராளமாக போகும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க்கும் டியூவல் சேனல் ABSும் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. மேபி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கரிஸ்மா XMR 210ல இருந்த அதே ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. அண்ட் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே நம்ம ஃபார்வர்ட் லீனிங் அந்த பொசிஷனில் ரைட் பண்ணால் மட்டும்தான் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் பெஸ்ட்டான விஷயம் இந்த பைக்கில் கொஞ்சம் மீடியம் சைஸ் டிரான்ஸ்பரண்டான அந்த விண்ட்ஷீல்டு வந்து கொடுக்க போகிறாங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் USD பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 43 mmல வரப்போகுது. இப்போது ஹார்லி டேவிட்சன் X440 இருக்கக்கூடிய அதே சைஸில் இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கரிஸ்மா XMR 440க்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் நல்ல ஒரு பெஸ்ட்டான லுக்கிங்காக தான் இருக்க போகுது. அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா வைடரான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரோட் கிரிப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார்னரிங்கில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ கார்னரிங் அப்படிங்கும்போது கார்னரிங் ABS கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி லான்ச் பண்ணும்போது கொடுக்காம அப்டேட்டட் மாடலில் அப்கமிங் ஏதாவது கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹார்லி டேவிட்சன் X440யோட இன்ஜின்லேயே தான் நமக்கு XMR 440 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்ஜின் ட்வீக் பண்ணியிருப்பாங்க, ரிஃபைன்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாறுமாறாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.